சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக வைகை அணையில் இருந்து கடந்த 6 நாட்களாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வைகை ஆறு வறண்டு காணப்பட்டதால் முன்னெப்போதும் இல்லாத புதிய திட்டமாக அணையிலிருந்து பெரியார் கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு செல்லூர் கண்மாயில் நிரப்பப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவுப்படி கடந்த 24ஆம் தேதி முதல் வினாடிக்கு 500 கன அடி வீதம் 6 நாட்களில் மொத்தம் 170 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் திட்டமிட்டபடி மதுரையை சென்றடைந்து விட்டதால் நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கு போதிய அளவு தண்ணீர் இருப்பு வைக்கப்பட்டு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள அழகாபுரம் கிராமத்தில் தெற்கு தெருவில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், மாரியம்மன், திரௌபதியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி, கொள்ளிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து குண்டங்கள் வளர்க்கப்பட்டு வேத சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோபூஜை, அனுப்சை, கலாகர்ஷணம், கணநாடி சந்தானம் உள்ளிட்ட வைதீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு பூர்ணாகுதி, யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் 4 கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. வேள்வி சாலையிலிருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க நாதஸ்வரம், மேளதாளம் உள்ளிட்ட மங்கள இசைகளுடன் புனித தீர்த்தக்கடம் புறப்பட்டது. மங்கள பரிவாரங்களுடன் கோவிலை வலம் வந்த பின் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசங்களில் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர். பின்னர் புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் பழனி காரமடை தேவஸ்தான தோட்டத்தில் சுமார் 48 வயதான கஸ்தூரி யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அதன் வெப்பத்திலிருந்து யானையை பாதுகாக்க கோவில் நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளும் கஸ்தூரி அழைத்து வரப்படுகிறது. தண்ணீரை கண்டதுமே உற்சாகம் அடையும் கஸ்தூரி பாகன்களுடன் சேர்ந்து நீச்சல் குளத்தில் மூழ்கியும் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்தும் ஆனந்தமாக விளையாடுகிறது. யானைகளுக்கு ஏற்படும் உடல் சூடு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க இந்த நீராடல் முறை பெரிதும் உதவுவதாக பாகன்கள் தெரிவிக்கின்றனர். விலங்குகள் மீது காட்டப்படும் இந்த நிகழ்ச்சியான அக்கறை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதாக கருதப்படக்கூடியது. உலக புகழ்பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி மாண்டுகா முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்விற்கு அழகர் மலையிலிருந்து புறப்பட்டார். கோவிந்தா கோஷம் விண்ணை தொட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரவேற்றனர். அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் கொம்பு சாத்துதல் நிகழ்ச்சிக்கு பிறகு 18ஆம் படி கருப்பர் சன்னதியில் தீபாராதனை செய்யப்பட்டு புறப்பட்டார்.
வழி நெடுகிலும் மண்டக படிகளில் உற்சாகமாக பக்தர்கள் வரவேற்றனர். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நாரகிரி ஹட்டி அருகே தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் உலா வந்தன. அவ்வழியே வந்த நபரால் வீடியோ எடுக்கப்பட்டது. பட்டப்பகலில் நாரகிரிஹட்டி அருகே தேயிலை தோட்ட வீடு அமைந்துள்ள பகுதியில் ஹாயாக உணவு தேடி ஒய்யார நடையுடன் செல்லும் காட்சி பொதுமக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் நடுவில் பிரதானமாக அமைந்துள்ளது அருள்மிகு ரெணகாளியம்மன் திருக்கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற ரெணகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி கணபதி பூஜையுடன் யாகசாலை வேள்விகள் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மங்கள இசையுடன் நவக்கிரக ஹோமம், பூமி பூஜை, ரக்ஷா பந்தனம், சக்தி கலச பூஜை, பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ரெணகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவின் தனியார் துறை வங்கிகளுள் செழுமையான பாரம்பரியத்தையும் சிறப்பான செயல்பாட்டையும் கொண்டிருக்கும் கரூர் வைஷ்யா வங்கி திருப்பூர் மாநகரில் தனது புதிய கோட்ட அலுவலகத்தை திறந்துள்ளது. வங்கியின் நிர்வாக பணிகளையும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கும் செயல்பாடுகளையும் மேலும் சிறப்பாகவும் துரிதமாகவும் வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இந்த கோட்ட அலுவலகத்தை இந்த வங்கி நிறுவியிருக்கிறது. இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூரின் தொழில் வளர்ச்சிக்கு இவ்வங்கி அளிக்கும் முக்கியத்துவத்தை இந்த முக்கியமான நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் உள்ளூர் அளவிலேயே கடனுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரமும் மூத்த அதிகாரிகளின் அணுகலும் இப்பிராந்தியத்தை சேர்ந்த மக்களுக்கும் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் எளிதாக கிடைப்பதை இவ்வங்கி இந்த நடவடிக்கையின் மூலம் உறுதி செய்திருக்கிறது. பழனியை சேர்ந்த சங்கர் என்பவர் அடிவார பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். அருள்ஜோதி வீதி பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களால் சிவாவை சரமாரியாக தாக்கினர். இதில் அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். முகம் மற்றும் தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்த சிவா ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த சிவாவிற்கும் தாக்குதல் நடத்திய நபர்களுக்கும் இடையே ஏற்கனவே நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிவா மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர கொலை சம்பவம் பழனி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில்
இக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு நாள்தோறும் தம்பதி சமேதராக லட்சுமி நாராயண பெருமாள் மரச்சப்பரம், சேஷ வாகனம், தங்க குதிரை வாகனம், அனுமார் வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ரத வீதி உலா எழுந்தருளினார். செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. காலையில் தம்பதி சமேதராக லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி தோள் கண்ணியில் ஏற்றப்பட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. காலை 8 மணிக்கு மேல் அருள்மிகு லட்சுமி சமேதர் நாராயணனுக்கு சிறப்பு அர்ச்சனைகள், தீபாராதனைகள் நடத்தப்பட்டு திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெற்றது. பூஜைகளை திருவெள்ளரை கோபாலகிருஷ்ண பட்டர் தலைமையில் ஐயங்காரர்கள் செய்தனர். 4 ரத வீதியில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தவாறே நாராயணா, கோவிந்தா என கோஷம் எழுப்பினர். தேரை தொடர்ந்து தீயணைப்பு வாகனம், முதலுதவி வாகனம் வந்தன. அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் 36, 37வது வார்டு பகுதியில் அஸ்தினாபுரம் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி பாரதிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் அருகே உள்ள பகுதி செயலாளர் அலுவலகம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பகுதி செயலாளர் அருணா என்கிற அருணாச்சலம் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயநாராயணன், வட்டக்கழக செயலாளர் கராத்தே ஸ்ரீதர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கோபால், வட்டக்கழக செயலாளர் குணா, வார்டு எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சங்கர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுகவில் இருந்து 45க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு பகுதி செயலாளர் அருணாச்சலம் அதிமுக கொடியின் வண்ணம் பொருந்திய சால்வை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இதில் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்வதேச ஆசான் தற்காப்பு கலைக்கூடத்தின் சார்பில் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நேபாளில் சர்வதேச சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பல்வேறு பிரிவுகளில் சிலம்ப விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இதில் சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்ட்ரீட், சுருள்வால் என பல்வேறு பிரிவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலம்பம் மாணவர்கள் திறமையாக போட்டியிட்டு தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்த வெற்றி அவர்களின் கடின உழைப்பையும் பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த சாதனையின் மூலம் அவர்கள் விரைவில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். இந்த மாணவர்களின் வெற்றி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் எதிர்கால போட்டிகளிலும் அவர்கள் மேலும் பல சாதனைகள் படைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசான் தற்காப்பு கலைக்கூடம் மாமல்லன் ND அசோக்குமார் வழிகாட்டுதலின்படி நேபாளில் நடந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் நமது செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் கிராமத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் சுடுகாடு அருகே உள்ள நிலத்தில் விவசாயம் பார்த்து வருபவர் மதி. இவர் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய நிலத்தில் வேலை செய்ய JCBயை வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளார். அப்பொழுது சுடுகாட்டின் வழியே JCB செல்லும் பொழுது முள் செடிகள் அதிகமாக வளர்ந்திருப்பதைக் கண்டு JCBயின் உதவியுடன் முட்புதர்களை JCB ஓட்டுநர் அப்புறப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து JCB வேலையை முடித்துவிட்டு சென்ற நிலையில் முள் செடிகளுக்கு அருகே இருந்த மின்கம்பம் சாய்ந்துள்ளது. முன்னதாக இந்த மின்கம்பம் சாய்வதற்கு விவசாயி மதிதான் காரணம். அவர் வயலுக்கு சென்ற JCB கம்பத்தை இடித்து தள்ளியுள்ளது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். எனவே விவசாயி மதி இதற்கு நஷ்ட ஈடாக 12,000 ரூபாய் செலுத்த வேண்டும். மேலும் இந்த அபராத தொகையை அவர் கட்டவில்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடரப்படும்.
அது மட்டுமின்றி அவருடைய வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என அதிகாரிகள் விவசாயி மதியை மிரட்டியுள்ளனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயி மதி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கம்பத்தை சரியாக நடாமல் கீழே விழுந்துள்ளது, அதற்கு என் மேல் தவறான குற்றச்சாட்டை சுமத்தி மின்துறை அதிகாரிகள் பணம் கேட்டு மிரட்டுகின்றனர். மேலும் இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு நான் அபராத தொகையாக செலுத்த முடியும்? எனவே இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயி ஆகிய என்னை காப்பாற்ற வேண்டும் என விவசாயி மதி கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் மதியழக. வயலுக்கு சேசிப்பு கொண்டு போகும்போது சைடில் முள்ளு இருந்திருக்குது. அதை தள்ளி விட்டு வந்தது எப்படி கம்பம் கிட்ட சாஞ்சிருக்குதுங்க. இப்போ கடைசியில் என்னை பணம் கட்டி சொல்லி விரட்டுறாங்க. நேற்றுலேருந்து விரட்டுறாங்க. 12,000 கட்ட சொல்லி. அரியலூர் மாவட்டம் அருள்மிகு ஒப்பில்லாதம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ காளியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த கோவிலில் விரதம் இருந்த பக்தர்கள் காளியம்மன் வேடமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பம்பை மேளம் முழங்க மங்கள இசையுடன் சென்று பொதுமக்களுக்கு அருளாசி சொல்வது வழக்கம். இந்த ஆண்டு வீதி உலா தொடங்கியது. இன்று அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். சாமி நடனமாடி வருவது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. மேலும் சாமி அருள்வாக்கு சொல்வதும் வழக்கம். பொதுவாக இறைவனை பார்க்க ஆலயத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் திருவிழா பொழுது மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என்பது புராணங்கள் கூறுகின்றன.